காவா ரொம்ப பழுதடைஞ்சு போய் 6 மாசமா எங்க வீட்டு முன்னால ஒரே நாத்த அடிச்சுட்டு இருந்தது. நாங்க செல்வ பிறந்த எம்எல்ஏவை போய் பார்த்தோம். மக்கள் எந்த பிரச்சனைன்னு சொல்லி அவரை நேரடியாக அணுகுனாலும் உடனே அவரு அந்த என் சொந்த செலவு இதுலயே நான் உங்களுக்கு போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனாரு. அவர் சொல்லிட்டு போன கொஞ்ச நாள்லயே எங்களுக்கு இந்த ரோடும் சீராயிடுச்சு. பள்ளி கட்டிடம் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அது அவருடைய மேம்பாட்டு நிதியில பள்ளி கட்டிடம் கட்டி கொடுத்தாரு. படப்பையில ஒரு மேம்பாலம் ஒன்று திறந்தாங்க. அந்த மேம்பாலம் வரதுக்கு முக்கிய காரணமே அவர் தான். ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காரு. தொகுதி மக்கள்கிட்ட அடிக்கடி தொகுதி போறாரு. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில செல்வ பெருந்தகை அண்ணா அவர்கள் தான் எம்எல்ஏவா இருக்கிறாரு. இந்த 5 ஆண்டுல அவர் எம்எல்ஏ வந்ததுல இருந்து மிகவும் சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காரு. தொகுதி மக்கள்கிட்ட அடிக்கடி தொகுதி போறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த பகுதியில ஒரு நிறைய சாலை வசதிகள், எங்க ஊர் பக்கத்துல சந்தலூர் ஊராட்சி இருக்கு. பள்ளி கட்டிடம் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அது அவருடைய மேம்பாட்டு நிதியில பள்ளி கட்டிடம் கட்டி கொடுத்தாரு. அதே மாதிரி இங்க தண்ணி டேங்க் ஒண்ணு இல்லைன்னு சொன்னாங்க. உடனே கட்டி கொடுக்கறதுக்கு அவர் இது பண்ணாரு. மக்கள் எந்த பிரச்சனைன்னு சொல்லி அவரை நேரடியாக அணுகுனாலும் உடனே அவரு அந்த தீர்வு, அதுக்கு என்ன தீர்வோ அதுக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு ஆவணம் செய்யறாரு. எந்த விஷயத்துக்கு அவரை போய் அணுகுனாலும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, வாங்க ஐயா என்ன பண்ணணும், எங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத கேட்டு உடனே பூர்த்தி பண்ணி கொடுக்குற ஒரு சட்டமன்ற எம்எல்ஏ வருகிறாரு. இப்போ ரீசெண்டா படப்பையில ஒரு மேம்பாலம் ஒன்று திறந்தாங்க. அந்த மேம்பாலம் வரதுக்கு முக்கிய காரணமே அவர் தான். பல இது போக்குவரத்து நெரிசல் ரொம்ப நாளா அது இருந்துச்சு. அந்த இடத்துல போக்குவரத்து நெரிசல் அதை சரி பண்ணணும்னு அவரே சிஎம் கிட்ட நேரடியா பேசி அந்த படப்பு மேம்பாலத்தை அவர் திறக்கிறதுக்கு ஆவணம் செஞ்சாரு. அதே மாதிரி அந்த வரதராஜபுரத்துல ஒரு மழை தண்ணி தேங்கி ரொம்ப அந்த இடத்துல தண்ணி தேங்கி ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அதுக்கு அந்த நிலத்தடியில பைப்பு புதைச்சு அந்த தண்ணி நிக்காம இருக்கிறதுக்கு ஆவணம் பண்ணாரு. நிறைய பண்ணிட்டு இருக்காரு. இந்த முறையும் இல்லாம எங்களுக்கு அடுத்த முறையும் எங்களுக்கு நிரந்தரமா அவர் சட்டமன்ற உறுப்பினரா வந்தா இன்னும் நிறைய பண்ணுவாருன்னு எங்களுக்கு ஒரு ஆசை. அவரே எங்களுக்கு மீண்டும் எம்எல்ஏ வந்தா நல்லா இருக்கும்னு நாங்க ஆசைப்படுறோம். செல்வ பெருந்தகை அவர்கள் அடிக்கடி இங்க போறதுனால அவரை பத்தி ரொம்ப தெரியும். காவா ரொம்ப பழுதடைஞ்சு போய் யாரும் போக முடியாம வர முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருந்தாங்க. இந்த ஊர் தலைவர்கிட்டயோ எல்லார்கிட்டயும் எவ்வளவு சொல்லி பார்த்தா 6 மாசமா எங்க வீட்டு முன்னால ஒரே நாத்த அடிச்சுட்டு இருந்தது. ஒன்னும் பண்ண முடியாம இருந்துச்சு. வேற வழி இல்லாம நாங்க செல்வ பிறந்தகை எம்எல்ஏவை போய் பார்த்தோம். செல்வ பிறந்தகையா வந்தாரு. பார்த்துட்டு நான் என் சொந்த செலவு இதுலயே நான் உங்களுக்கு போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனாரு. அவர் சொல்லிட்டு போன கொஞ்ச நாள்லயே எங்களுக்கு இந்த ரோடும் சீராயிடுச்சு. நல்லா அழகா போட்டு கொடுக்குறாங்க. இந்த காவாய் 2 பக்கம் போட்டு கொடுத்து ரொம்ப அழகாயிடுச்சு. எங்களோட எல்லாருக்கும் எப்போ வேணாலும் வர்றாரு, எப்போனாலும் போவாரு. எல்லா வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் எந்த நேரம் வேணாலும் வருவாரு. ராத்திரி 12 மணி ஆனாலும் வர்றாரு. மக்களோட இருக்கிறதுனால ஐயா செல்வ பிறந்த எம்எல்ஏ தான் மறுபடியும் இந்த தொகுதிக்கு வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம்.